அனைவருக்கும் வணக்கம். பட்டறிவில் பகுத்தறிவு மூன்றாவது பாகம். இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கிற தலைப்பு, நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில தினமும் செய்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான். ஆமாங்க, குளியலை பத்தினது தான். ஏன் குளிக்கிறோம் அப்படின்னு நாம சிந்திச்சிருந்தாலோ, அல்லது நம்ம கிட்ட யாராவது கேட்டிருந்தாலோ, அல்லது நாம யார்கிட்டையாவது கேட்டிருந்தாலோ, நம்மளுக்கு இதுல கிடைக்க போற பதில் என்னவா இருக்கும்னா, அழுக்கு போறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்ற ஒரு பதிலா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நிஜமாகவே அழுக்கு போறதுக்காகத்தான் குளிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்டு நின்னோம்னா, இல்லை அப்படிங்கிறத இன்றைய மருத்துவமே நமக்கு அழகாக எடுத்து சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற செல் இருக்கு இல்லையா, தோல்ல இருக்கிற செல்கள் 30,000 40,000 செல்கள் வரைக்கும் ஒரு நிமிஷத்துல இறந்த செல்கள் உதிர்வதாக இன்றைய மருத்துவம், இன்றைய அறிவியல் நமக்கு சொல்லுகின்றது. அப்ப குளிச்சுட்டு வந்த உடனே கை அப்படியே தடவி பார்த்தீங்கன்னா துரு 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 துருன்னு இருக்கும். அப்போ நாம் நினைப்போம், நல்லா தானே தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம், ஏன் அங்கே இப்போ திருப்பி இந்த மாதிரி அழுக்கு இருக்கு, நாளைக்கு நாம் சோப்பு மாற்றணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் எப்படிப்பட்ட சோப்பு மாற்றினாலும் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு மருத்துவம் சொல்லுகின்றது. 30,000 40,000 செல்கள் உதிரும் போது அதுதான் நாம அழுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இந்த அழுக்கு உள்ளிருந்து வருவதே ஒழிய வெளியிலிருந்து வர்றது கிடையாது. சரி, அப்போ குளிக்கிறது அழுக்கு போறதுக்காக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கேள்வி, அப்போ எதுக்குங்க குளிக்கிறோம் அப்படின்றது. இங்க தாங்க நம்ம தமிழனுடைய அறிவும் ஞானமும், அதே நேரத்துல பண்பாடும், அதே நேரத்துல அவனுடைய மருத்துவ அறிவையும் நாம கண்டிப்பாக பாராட்டுற ஒரு நிலை. அதே நேரத்துல அவனுடைய தமிழ் பெயர் வைக்கிற அந்த அழகையும் நாம கண்டிப்பா பாராட்டாம இருக்க முடியாது. குளியல் என்று சொல்லப்படுவது எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு பார்த்தா, குளிர்விப்பதால் அதற்கு குளியல் என்று பெயர். எப்படி? குளிர்விப்பதால் அதற்கு குளியல் என்று பெயர். சரி, இந்த உடலை குளிர்விப்பதால அதுக்கு குளியல் என்று பெயர் வைத்தார்கள். அப்ப இந்த குளியல் அப்படிங்கிறத பத்தி நாம கொஞ்சம் பார்ப்போமே. தூங்கி எழுந்த உடனே உடம்புல ஒரு சூடு இருக்கிறத நாம உணர்வோம். நடந்துட்டு வந்தா ஒரு சூடு இருக்கிறத உணர்வோம். உழைத்தால் உடம்பு சூடாகிறத நாம உணர்றோம். அப்ப இந்த சூடை நாம தணிக்கணும். தணிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது சூடு கட்டி அம்மை போடுறது, இப்படிப்பட்ட வியாதிகள் நமக்கு வரும். இந்த நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, நம்ம உடலை நாம குளிர்வித்து கொண்டே இருக்க வேண்டும். அததான் நம்ம தமிழன் என்ன பண்ணா, தினம் தினம் செய்யணும்னு சொல்லிட்டு அதை வழக்கமாக கொண்டு வந்தார்கள் நம் வாழ்க்கையில. காலையில எழுந்த உடனே பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஹீட்டரு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே வயலுக்கு போய் அல்லது ஆத்தாங்கரை குளத்தாங்கரை இப்போ போய் குளிச்சுட்டு வருவாங்க. அந்த குளிர்ந்த தண்ணி, இயற்கையாக வர்ற குளிர்ந்த தண்ணி என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற சூடை தணிச்சு எந்த வித வியாதிகளும் வராமல் அதே நேரத்தில் தோலையும் மென்மையாக வைத்திருக்க உதவியாக இருந்தது. அப்போ நமக்கு தோணும், நம்ம இப்போ வெளியில் போய் வேலை செய்துட்டு வரோம், வெளியில் ஒரு அழுக்கும் நம்மளுக்கு படும் இல்லைங்க, குளிர்விக்கிறதா இருந்தால் அப்போ நம்ம சோப்பு தேவையில்லையா அப்படின்னுட்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பைத்த மாவை தேய்ச்சி குளிச்சாங்க. அதுக்கு பதிலாக இன்னைக்கு நாம் சோப்பு தேய்ச்சி குளிக்கிறோம். ஆனால் குளிக்கிறது அழுக்கு போகிறது என்று சொல்லுவதை விட குளிர்விப்பதற்காக குளிக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம்னா இன்னும் நிம்மதியாக குளிக்க முடியும். நாம் அவசரமாக குளிச்சுட்டு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணு மூடி நின்று முழுவதுமாக அந்த நீர் நம்ம உடல்ல பட்டு நம் உடலை குளிர்விச்சுது அப்படின்னா இன்னைக்கு வர்ற வியாதிகள்ல முக்காவாசியான வியாதிகள் நம்மளுக்கு வராமலே போகும். நம்ம முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டினார்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆக அவர்கள் சொல்லிக் கொடுத்த அதே வழியை நாம் பின்பற்றி நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த பொழிவில் சந்திக்கின்றோம். ஏன்னா இந்த குளியல்னு பார்த்தீங்கன்னா இதுவே நிறைய விதமான குளியல்கள் இருக்கு. ஒவ்வொரு குளியலையும் பார்த்து நாம ஒவ்வொரு வாரமாக இதை சிந்திக்க போறோம், ஒவ்வொரு பொழிவிலையும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.